அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். திரு அருட்பிரகாச வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பாவில் பத தலைவர்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் முத்தர்களை பற்றியும், அதாவது நாராயணர், அதாவது நாரணர், உருத்திரர், புத்தர், இவங்கெல்லாம் எந்த தன்மையில் இருக்காங்க வானுலகத்தில், இவங்கெல்லாம் எந்தெந்த பொறுப்புகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அவர்கள் தத்துவங்களை பற்றியும் அழகாக திருவருட்பாவில் சில பாடல்களில் கொடுத்துருக்காரு. அந்த பாடல்களை நான் உங்களுக்கு முன்னாடி நேரடியாக வாசித்து காண்பிக்கின்றேன். அன்பு உறவுகளே, தொடர்ந்து இதை பொறுமையாக பாருங்க. பல காலம் மறைகள், சமயங்கள், மதங்கள், புராண இதிகாச புராணங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு, வள்ளலார் உண்மையை வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் அருளாளர் இல்லையா? இதுவரை இந்த இகத்திற்கும் பரத்திற்கும் கொடுக்காத அந்த உண்மையான ஞான பூரண அருள்நிலைய உண்மைய வள்ளலார் அவர்கள் திருவருளால நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். இனிமேலு உலகம் முழுக்க சுத்த சன்மார்க்கமே விளங்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால தொடர்ந்து பொறுமையா இந்த காணொளியை பார்த்து எல்லா அன்பு உள்ளங்களும் நல்ல தெளிவு பெற்று ஞானம் பெற்று இன்புற்று வாழ்வோமாக. திருச்சிற்றம்பலம். காரண காரிய கல்விகளெல்லாம் கற்பித்தென்னுள்ளே கலந்து கொண்டென்னை நாரணர் நான்முகர் போற்றமேல் ஏற்றி நாதாந்த நாட்டுக்கோர் நாயகன் ஆக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்ப புத்தமுதாம் அருட்போனகம் தந்தே ஆரண வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே அப்படின்னு சொல்றாரு. காரண காரியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லா கல்வியும் கற்பித்துள்ளே கலந்து கொண்டு நாரணர் நான்முகர் போற்ற மணிமன்றில், அதாவது நாரணர் நான்முகர் எல்லாமே, அதாவது பதத்தலைவர்கள் எல்லாமே போற்ற மணிமன்றில் நாயகனாக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்ப. 3760வது தோத்திர பாடல். தத்துவம் எல்லாம் என் தன்வசமாக்கி சாகா வரத்தையும் தண்டனை தேற்றி ஒத்து வந்துள்ளே கலந்து கொண்டெல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி சித்தியெல்லாம் செய்ய செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்படச் சுத்த நாதாந்த அத்திரு வீதியில் ஆட செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. தத்துவம் எல்லாம் தன்வசமாக்கி சாகாத வரத்தையும் தண்டனை ஏற்றி ஒத்து வந்துள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும், எல்லா உலகமும் இகமல்ல பரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி சித்தியெல்லாம் செய்ய செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட சுத்த நாதாந்த அத்திரு வீதியில் ஆட செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே அப்படின்னு சொல்றாருங்க. 3764வது தோத்திர பாடல். இருளான மலம் அறுத்திகபரக் கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழித்துறை தெரியாமல் மண்மூடி போக தெருளான சுத்த சன்மார்க்கம் தோன்ற சிறந்து விளங்க ஓர் சிற்சபை காட்டும் அருளான வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே அப்படின்னு சொல்றாருங்க. இகத்திலையும் பரத்திலையும் இருளான மலம் அறுத்து இகவரம் கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம், மார்க்கங்கள் இருக்கு இல்லைங்களா, நிறைய மார்க்கங்கள் உலகத்துல சமய மத மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே மருளான, மருள் என்பது மாயை, மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழித்துறை தெரியாமல் மண்மூடி போக அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாமே மண்மூடி போக, காணாமல் போக தெருளான தெளிவான உண்மையான சத்தியமான ஒரு சுத்த சன்மார்க்கம் தொன்றே சிறந்து விளங்க ஓர் சிற்சபை காட்டும் அருளான வீதியில் ஆட செய்தீரே
அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவர் நீரே. 3765வது பாடல். இருட்சாதி தத்துவ சாஸ்திர குப்பை இருவாய் புன்செய்யில் எருவாக்கி போட்டு மருட்சாதி சமயங்கள் மதங்களெல்லாம் சிரம வழக்கெல்லாம் குழிகொட்டி மண்மூடி போட்டு தெருச்சாரும் சுத்த சன்மார்க்க நன்னீதி சிறந்து விளங்க ஓர் சிற்சபை காட்டும் அருட்பெரும் ஜோதி வீதியில் ஆட செய்தீரே அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவர் நீரே. 6ஆம் திருமுறையில் அருள் விளக்க மாலையில் 3828வது பாடலில் சாதி குலம் சமயமெல்லாம் தவிர்த்தனை மேல் ஏற்றி தனித்த திரு அமுதளித்த தனித்தலைமை பொருளே ஆதி நடு கடைகாட்டா தண்ட பகிரண்டம் ஆறுயிர்கள் அகம்புறம் மற்றனைத்தும் நிறைவொளியே ஓதி உணர்ந்தவர் எல்லாம் எனை கேட்க எனைதான் ஓதாமல் உணர்ந்து உணர்வாம் உருவச்செய் உருவே சோதிமயமாய் விளங்கி தனிப்பொதுவில் நடிக்கும் தூய நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே மேல் ஏற்றி தனித்திரு அமுதளித்த தனித்தலைமை பொருளே. சாதி குல சமயம் எல்லாத்தையும் மறுத்து எல்லாமல்ல ஆண்டவர் வள்ளலார மேலேற்றி ஆதி நடு கடைகாட்டா தண்ட பகிரண்ட ஆறுயிர்கள் அகமும் புறமும் மற்றனைத்தும் நிறைவொளியே ஓதி உணர்ந்தவர் எல்லாம், அதாவது ஓதி ஓதி சிவத்தை உணர்ந்தவர் எல்லாம் எனை கேட்க எனைதான் ஓதாமல் உணர்ந்து உணர்வாம் உருவுருவச் செய் உருவே சோதிமயமாய் விளங்கி தனி பொதுவில் நடிக்கும் தூய நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் மண்ணுகின்ற தேவரென்றும் மற்றவர் வாழும் பதம் என்றும் பதமடைந்த பத்தர் அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள் என்றும் பற்பலவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய எந்தனக்கே வெட்டவெளியா அறிவித்திட்ட அருள் இறையே சதம் ஒன்றும் சுத்த சிவ சன்மார்க்க பொதுவில் தனி நடனஞ்சை அரசே என் சாற்றும் அணிந்தருளே. மதங்கள் என்றும் சமயங்கள் என்றும் சாத்திரங்கள் என்றும் மண்ணுகின்ற தேவர் என்றும் மற்றவர் வாழும் பதமென்றும் பதமடைந்த பத்தர் அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள் என்றும் பற்பலவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய எந்தனக்கே வெட்டவெளியா அறிவித்திட்ட அருள் இறையே சதம் ஒன்றும் சுத்த சிவ சன்மார்க்க பொதுவில் தனி நடனஞ்செய் அரசை என் சாற்றும் அணிந்தருளே. 3872வது பாடல். தன் அரசே செலுத்தி நின்ற தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனி என்வசமாக்கி தாழ்ந்தேவல் இயற்ற முன்னரசும் பின்னரசும் நடு அரசும் போற்ற முன்னும் அண்ட பிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் என் அரசே என்றுரைக்க எனக்கு முடிசூட்டி இன்ப வடிவாக்கி என்றும் இலங்க வைத்த சிவமே என் அரசே என் உயிரே என் இரு கண்மணியே இணையடி பொன் மலர்களுக்கென் இசையும் அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. அதாவது தன் அரசே செலுத்தி நின்ற தத்துவங்கள் இறைவன் அரசாட்சி செய்கிறாரு இல்லைங்களா, தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனி என்வசமாக்கி தாழ்ந்து ஏவல் செய்கிறது. தத்துவங்கள் எல்லாம் என்ன ஆகிறது? தாழ்ந்து, அதாவது வள்ளலாருக்கு ஏவல் செய்கின்ற இயற்ற முன்னரசும் பின்னரசும் நடு அரசும் போற்ற முன்னும் அண்ட பிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் என் அரசு என்றுரைக்க எனக்கு முடிசூட்டி. வள்ளலாருக்கு என்ன சொல்றாரு? எல்லாம் வல்ல ஆண்டவர் எல்லா உலகத்துக்கும் அருட்செங்கோல் கொடுத்து நீதி அரச நீ நிலைநாட்டு அருட்செங்கோலை வள்ளலார் அவர்களை கையில கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இந்த பாடல் மூலியமா ஆண்டவரை எல்லாம் வல்ல சிவத்தை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை புகழ்ந்து தோத்திரமா ஐயா கொடுக்கிறாரு. 3875வது தோத்திர பாடல். கொலை புரிவார் தவிர மற்ற எல்லாரும் நினது குலத்தாரே, நீ எனது குலத்து முதல் மகனே, மலை வரவே சுத்த சிவ சமரச சன்மார்க்கம் வளர வளர்ந்திருக்க என வாழ்த்திய என் குருவே, நிலை விளைவார் தமை காக்கும் நித்தியனே, எல்லா நிலையும் விளங்குற அருளில் நிறுத்திய சிற்குணனே, புலையறியா பெருந்தவர்கள் போற்ற மணிப்பொதுவில் புனித நடத்தரசே என் புகழும் அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. அதாவது கொலை புலை செய்கிறவங்களை தவிர்த்து
எல்லாரும் இறை குலத்தவரே அப்படின்னு சொல்றாரு வள்ளலார் அவர்கள். சுத்த சன்மார்க்கம் வளர வளர்ந்திருக்க என வாழ்த்திய என் குருவே. சுத்த சன்மார்க்கம் தான் இனி உலகெங்கும் துளங்க போகுது, வளரப்போகுது, வளர்ந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவர் வாழ்த்துறாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 3876வது பாடல். உயிர்கொலையும் புலைபொசியும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர் அவர் புறையினத்தார் அவர்க்கு பயிர்ப்புறும் ஓர் பசிதவிர்த்தல் மாத்திரமே புரிக பரிந்து மற்றை பண்புரையேல் நண்புதவேல் இங்கே நயப்புறு சன்மார்க்க அவர் அடையளவும் இதுதான் நம் ஆணை என்றனக்கே நவின்ற அருள் இறையே மயற்பரு மெய்தவர் போற்ற பொதுவில் நடம்புரியும் மானடன் தென் அரசே என்மாலை அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. உயிர் கொலை செய்கிறாங்க இல்லைங்களா, உயிர்களை ஆடு மாடு கோழிய மற்ற உயிர்களை எல்லாம் கொலை செய்கிறவங்களும் அந்த உடலை மாமிசம் புலை பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர். அவங்கெல்லாம் இறைவனுடைய குலத்துக்கு உறவினத்தார் அல்ல, அவர் புறையினத்தார், அவர் வெளியினத்தார் அப்படின்னு சொல்றாரு. வன்புடையார் கொலை கண்டு புலை உண்பார் சிறிதும் மரபினர் அன்று ஆதலினால் வகுத்த அவர் அளவில் அன்முடைய என் மகனே பசிதவிர்த்தல் புரிகள் அன்றி அருட்செயல் ஒன்றும் செய்ய துணியேல் என்றே இன்புற என் தனி கிசைந்த என் குருவே எனைத்தான் ஈன்ற தனி தந்தையே தாயே என் இறையே துன்பரு மெய்தவர் சூழ்ந்த போற்று திருப்பொதுவில் தூய நடத்தர என் சொல்லும் அணிந்தருளே. வன்புடையார் மிகுந்த வன்புடையார் வஞ்சக நெஞ்சம் உடையவர்கள், மிகுந்த கொடூர குணம் கொண்டவர்கள், கொலை கண்டு புலை உண்பார் சிறிதும் கொலை செய்கிறவங்களும் மாமிசம் உண்பவர்களும் மரபினர் இறைவனுடைய மரபினர் அவர்கள் இல்ல. அதனால் அவர்களுக்கு வகுத்த அவர் அளவில் அன்புடைய என் மகனை பசி தவிர்த்தல் மாத்திரம் புரிக. இவங்களுக்கெல்லாம் பசி வேதனையும் ஒரு துக்கமான சூழ்நிலை இருக்கும்போது பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக. அதனால நீங்க அருட்செயல் ஒன்றும் அவங்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 3878வது பாடல். கொடியவரே கொலை புரிந்து புலை நுகர்வார் எனினும் குறித்திடும் ஓர் ஆபத்தில் வருந்துகின்ற போது படியில் அதை பார்த்துகவேல் அவர் வருத்தம் துன்பம் பயந்தீர்த்து விடுக என பரிந்துரைத்த குருவே நெடியவரே நான்முகரே நித்தியரே பிறரே நின்மலரே என்கின்றோர் எல்லாரும் காண அடியும் உயர்முடியும் என கழித்த பெரும்பொருளே அம்பலத்தின் அரசின் அலங்கள் அணிந்தருளே. கொடியவரே கொலை புரிய, அதாவது இதே தாங்க சொல்றார் ஐயா. கொடியவரே கொலை புரிந்து புலை நுகர்வார் எனினும், வஞ்சக நெஞ்சம் கொடியவராய் இருந்தாலும் கொலை புரிந்து புலை மாமிசம் உண்பவராய் இருந்தாலும் குறித்திடும் ஒரு ஆபத்தில் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த நேரத்துல நீங்க அவர்களுக்கு துன்பம் பயம் தீர்த்து விடுக அப்படின்னு சொல்றாரு. அதனால வள்ளலார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாப்பட்ட வஞ்சக நெஞ்சகராய் இருந்தாலும் துன்பம் நேரிடும் போது அவங்க துன்பத்தை நீக்குங்க, பசியை நீக்குங்க, பசியை போக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவர் சொல்றாரு. அவர்களுக்கு ஞான விஷயத்தை உபதேசத்தை சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. தயை உடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே ஈங்கு அவர்கள் தம்மோடுங் கூடி நயமுறு நல் அருள் நெறியில் கழித்து விளையாடி நன்னுக என்றெனக் கிசைந்த நண்புறு சர்க்குருவே உயலுறும் என் உயிர்க்கினிய உறவே என் அறிவில் ஓங்கிய பேரன்பே என் அன்பிலுறும் ஒளியே மயலுறு மெய்தவர் சூழ்ந்து போற்ற மணிமன்றில் மா நடனந்தென் அரசே என் மாலை அணிந்தருளே. தயை உடையார் தயவு கருணை உள்ளம் அன்பு கொண்டவர்கள் எல்லாம் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏக தேசத்துல எந்த மார்க்கத்துல இருந்தாலும் கொலை புலை எல்லாம் தவிர்த்து தயவு கருணையோட அன்போட இருக்கிற எந்த தேசத்து ஏக தேசத்து மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவர்களே, அதாவது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களே அப்படின்னு அழகா பாடல்ல சொல்றாரு ஆண்டவர். கொல்லை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலையும்
கள்ளமுறும் அக்கலைகள் காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டென நன்கறிவித்திங்கனையே பிள்ளையென கொண்டு பிள்ளை பெயரிட்ட பதியே தள்ளறிய மெய்யடியார் போற்ற மணி மன்றில் தனி நடனஞ்செய் அரசே என் சாற்றும் அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலுக்கான விளக்கம், கொள்ளைவினை கூட்டுறவால கூட்டிய பல் சமய கூட்டமும் அந்த கூட்டத்திலே கூவுகின்ற கலைகளும் அதில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களும் சடங்குகளும் அந்த கலைகளில் இருக்கக்கூடிய பல் கதிகளும் அதில் வர கடவுளரும் காட்சி தரும் கடவுளரும் இதெல்லாம் பிள்ளை விளையாட்டு சிறுபிள்ளை விளையாட்டுன்னு சொல்லி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலார் அவர்களுக்கு தெளிவுபட உண்மையை உரைத்தருள்றாருங்க. அதில் தான் இந்த பாடலில் சொல்கிறாரு. ஆழ்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இளைநீ விழித்தெதுபார் என்றெனக்கே விழும்பிய சர்க்குருவே கால்வருணம் கலையாதே வீணில் அலையாதே காண்பன எல்லாம் எனக்கு காட்டிய மெய்ப்பொருளே மால்வருணம் கடந்த வரை மேல்வருணம் தேற்ற வயங்கு நடத்தரசு என் மாலை அணிந்தருளே. ஆசாரம் சாஸ்திரம் கோத்திரம் சம்பிரதாயம்னு சொல்லி இந்த சடங்குகள் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இது எல்லாமே ஒரு பிள்ளை விளையாட்டு. இதில் கால்வருணம் கலையாதே வீணில் அலையாதே காண்பனை எல்லாம் எனக்கு காட்டிய மெய்ப்பொருளே மால்வருணம் கடந்தவரை மேல்வருணம் தேற்ற வயங்கு நடத்தரசு என் மாலை அணிந்தருளே. இதெல்லாம் போகாதீங்க, இதெல்லாமே போய் இந்த வருண ஆசிரமங்கள்னு சொல்லி எல்லாம் வகுத்தாங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே தவறு, இதெல்லாமே பிள்ளை விளையாட்டு, இது ஒரு மாயாஜாலம் அப்படின்னு சொல்றாரு. இது மாயையினுடைய சம்பந்தம். அதனாலதான் சுத்த மாயாகாரிய சித்தர்கள் அசுத்த மாயாகாரிய சித்தர்களும் பெரியோர்களாகிய சுத்த மாயாகாரிய சித்தர்களும் இல்லை அப்படின்னு கேளாத கேள்விகளை கேட்டிருப்பேன், தெரியாததை தெரிஞ்சிருப்பேன். கேளாத கேள்வியையும் தெரியாத உண்மையும் ஆண்டவர் இப்போதே வெளிப்படுத்துகிறார். வள்ளலார் அவர்கள் தெளிவா பாடல்களில் சொல்லுவார். எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இலங்கும் சிவம் ஒன்றே என்னானை என் மகனே இரண்டில்லை ஆங்கே செவ்விடத்தே அருளொடும் சேர்ந்து இரண்டெனக் கண்டறிக நீ திகைப்படையேல் என்றனக்குச் செப்பிய சர்க்குருவே அவ்விடத்தே உவ்விடத்தே அமர்ந்தது போல் காட்டி அங்கும் இங்கும் அப்புறமும் எங்கு நிறை பொருளே ஒவ்விட சிற்சபை இடத்தும் பொற்சபையின் இடத்தும் ஓங்கும் நடத்தரசு என் உரையும் அணிந்தருளே. எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இலங்கும் சிவம் ஒன்றே, எந்த இடத்துலையும் எல்லா உயிர்களுக்கும் விளங்குகின்றது சிவம் ஒன்றே. என்னானை என் மகனே இரண்டில்லை அங்கே கடவுள் இரண்டில்லை செவ்விடத்தே அருளோடு சேர்ந்து இரண்டென கண்டறிக செவ்விடத்தே அருளோடும் சேர்ந்து கண்டறிக திகைப்படையேல் என்றெனக்கு செப்பிய சர்க்குருவே. செவ்விடத்தே அப்படின்னா என்னது? உண்மையிடத்தே அருளோடு, உண்மை என்பது அருளோடு சேர்ந்து இரண்டர கண்டறிய நீ திகைப்படையேல் என்றெனக்கே செப்பிய சர்க்குருவே அவ்விடத்தே உவ்விடத்தே அமர்ந்தது போல் காட்டி அங்க இருக்குது இங்க இருக்குது என காட்டி அங்கும் இங்கும் அப்புறமும் எங்கு நிறை பொருளே அங்க இருக்கு இங்க இருக்குன்னு காட்டி ஒவ்விடு சிற்சபை இடத்தும் கடவுள் எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்காரு. ஒவ்வொரு சிற்சபையிடத்தும் பொற்சபையினிடத்தும் ஓங்கும் நடத்தரசு என் உரையும் அணிந்தருளே. இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திர சாலங்கடையா உரைப்பார் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலமென அறிந்தேன் மகனே நீ நூல் அனைத்தும் சாலமென அறிக செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிகாமணியே அயலறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசு நூல் அனைத்தும் சாலமென அறிக. சாலம்னா என்ன சொல்றாரு? பொய். என்னது? எதனால பொய்? எல்லாமே மாயை சம்பந்தம் உடைய மறைகள். இந்த மாயை சம்பந்தம் உடைய இந்த மறைகள் எல்லாம் ஒரு காலத்துல மறைந்துவிடும். சுத்த சன்மார்க்கம் துலங்கிடுச்சு, அதனால காலங்கள் வர வர சுழற்சியில் காணாமல் சென்றுவிடும்னு தெளிவுபட பல பாடல்கள்ல உண்மைக்கு உண்மையா சத்தியமிட்டு கூறியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம திருவருட்பிரகாச வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்க சாமிகள் சொல்றாருன்னா அவருடைய அனுபவம், உண்மையை கண்ட அனுபவம், இந்த பிரபஞ்சத்தினுடைய
இறைவனுடைய சிவத்தோடு சிவமா இரண்டர கலந்த அதனால உண்மைய தத்துவத்தோடைய உண்மையும் இதுக்கு முன்னாடி இந்த பூமியில உலாவி இருந்த அத்தனை வேத ஆகம சமய மத பல இந்த உலகத்துல குறிப்பிடப்படாத அளவுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்கு. அந்தந்த மார்க்கங்களையும் வழிபாட்டு முறையும் கடவுளரும் காட்சி தரும் கடவுளரும் அதுபோல பதத்தலைவர்கள் நாரணர் இவங்கெல்லாம் எத்தன்மை அப்படின்னு உண்மையுமா சத்தியமா வெளிப்படையா ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல நமக்கு சந்தேகம் எழும்ப வேண்டாம். சுத்த சன்மார்க்கத்துல எல்லாரும் தெளிவு பெற்று உண்மை வாழ்வான சமரச சுத்த சத்திய சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து எல்லாமல்ல ஆண்டவருடைய உண்மையான சிவ அனுபவத்தை பெற்று தேகநிலை மாற்றம் பெற்று எல்லோரும் உத்தேக சித்தி பெற்று இன்புற்று வாழ்வோமாக. அடுத்த பாடல்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சரிப்படையாம இந்த பதிவை முழுமையா எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்க. தோன்றிய வேதாகமத்தை சாலம் என உரைத்தேன், சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியேல், ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும், உலகறி வேதாகமத்தை பொய்யென கண்டுணர்வாய். ஆன்ற திரு அருட்செங்கோல் நினக்களித்தோம் நீயே ஆள்க அருள் ஒளியால் என்றளித்த தனிச்சிவமே, ஏன்ற திருவமுதம் எனக்கும் இந்த பெரும்பொருளே இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே. இதுக்கான விளக்கம், தோன்றிய வேதாகமங்கள் அனைத்தும் சாலம் என உரைத்தேன், பொய்யென ஆண்டவர் சொல்றாரு. சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியில், சொற்பொருள் இலக்கியம் இலக்கணம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அத்தனையும் மாயை சம்பந்தமுடையது. இதெல்லாம் உண்மை என இருக்காத பொய்யென கண்டறியேல், ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும், ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும், உலகறி வேதாகமத்தை பொய்யென கண்டுணர்வாய். உலகத்தில் இருக்கக்கூடிய வேதாகமங்கள் அனைத்தும் பொய். ஏன்னா ஆண்டவர் அதுதான் சொல்றாருங்க, ஆதியிலே ஒரு வல்லவன் பூட்டிய பூட்டை இதுவரை யாரும் திறந்ததில்லை. எல்லாமே காலங்கள்ல கொடுத்தது, அத்தனை மறைகளையும் இயற்றி கொடுத்தது எல்லாம் அல்ல ஆண்டவர்களுடைய திருவிளையாடல் தான் இது. எல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் எல்லா வேத மறைநூல்களும் கொடுத்து அது இது என காட்டி மறைச்சிட்டாரு. அந்த மறைத்தவர் உண்மையை வெளிப்படுத்தது எல்லாம் அல்ல ஆண்டவர் சிவத்தை தான் ஆண்டவர் வள்ளலார் சொல்றாரு. அதனால் உண்மை வெளிப்பட்டது இக்காலமேனு அதுக்காக தான் தெளிவா சொல்றாரு. சுத்த சன்மார்க்கம் விளங்கியதும் இக்காலமே. எல்லாமல்ல ஆண்டவர் தன்னுடைய பூரண நிலையை, தன்னுடைய பூரண தன்மையை, தன்னுடைய பூரண அருளையும் எல்லாமல்ல ஆண்டவருடைய அந்த பூரண கருணையும் வெளிப்படுத்தி எல்லா ஆன்மாக்களும் இனிமேல் என்னோடு சிவத்தோடு இரண்டர கலந்துடணும், எல்லாமல்ல அந்த அருள் பொருளோட கலந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டான் ஆண்டவர். உண்மையை எதையும் ரகசியம் வைக்காம உண்மையை வெளிப்படுத்தி, அதுக்காக தான் மூலிகையெல்லாம் இந்த அளவுக்கு வெளிப்படையா சொன்னது கிடையாது. ஒரு ஆன்மாவானது முழுமையான இறைவனுடைய அனுபவத்தையும் எல்லா சித்திகளையும் பெற்று தேகநிலை மாற்றம் பெற்று பூரண அருள் பெற்று இன்புற்று வாழ்வதற்காகத்தான் உணவு நெறிகளை வகுத்து தொகுத்து நமக்கு ஒழுக்கங்கள் 4 வகையா கொடுத்து திருவருட்பாவில் அகவல் தத்துவங்களை கடந்து தேகநிலை மாற்றத்தை பத்தி 1596 வரிகள்லயே இருக்குதுங்க ஐயா. அதனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அகவல் ஆரம்பித்து அகவலுடைய பயணம் படிக்க படிக்க நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், ஆகாய தத்துவம், மண் தத்துவம் எல்லாம் பஞ்சபூத தத்துவங்களை சொல்லி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையை விளக்கி அதுக்கப்புறம் எல்லாமல்ல ஆண்டவருடைய நிலை என்ன அனுபவ நிலையெல்லாம் சொல்லி ஒரு ஆன்மாவானது என் நிலையில இருந்து அந்த தேகநிலை மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அகவல்ல சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் கடைசி வரிகள்ல, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நிறைவா இருக்கும். அதாவது வாழும் போதும் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பிரார்த்தனை வைத்து அவருடைய கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு பசியாற்றுவித்து, அதாவது இல்லைன்னா பிரார்த்தனை வைத்தும்
எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அன்பையும் உண்மையும் சத்தியத்தையும் நிரப்பி அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி நித்தியமான, அதாவது இது வாழும்போது இது தேகநிலை மாற்றம் அடைந்து இறைவனோடு இரண்டர கலந்து விட்டால் நம்மளுடைய நம்மளுடைய இயக்கம் என்னவாக இருக்கும்? பிரபஞ்ச பேரியக்கமாக, சிவத்தோடு சிவமாக, அருளோடு அருளாக கலந்துடுவோம். அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளேயும் எல்லா தேகத்துக்குள்ளேயும் சிற்சபையில நாம தானே இருந்து விளங்கி அந்த உயிரினுடைய துன்ப துயரத்தை நாம நீக்க போறோம். அதை தான் ஐயா வந்து அந்த தேகநிலை மாற்றம் அடைந்து இறைவன் நிலையறிந்து அம்மையமாதல்ங்கிற தன்மையை பெறும்போது எல்லா உயிர்களிடத்துலையும் நீங்க மர நித்தியமா இருக்கிறது, நாம பூரணமா சிவத்தோடு சிவமா இருக்கலாம் இல்லைங்களா? அதை தான் வந்து நிறைவா வந்து வள்ளலார் அவர்கள் தெளிவுபட சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல உலகத்துக்கு உண்மையை சொல்ல ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்தி விட்டார் அப்படின்னு தெளிவுபட நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. அதனாலதான் நம்முடைய நிறைய சமய மார்க்கங்கள்ல பின்பற்றி சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூஜை புனஸ்காரம் விக்கிரக வழிபாடு, கோயில்கள் சிலை வடிவமைத்து கோயில்களை கட்டி அந்த மாதிரி முறைகள் எல்லாம் பின்பற்றி 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் வந்து கடக்கும்போது சில சித்திகள் உண்டாகும், அனுபவங்களும் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. அனுபவங்கள் கிடைக்கும், சித்திகள் கிடைக்கும். ஆனா இறைவனுடைய பூரணமான நிலை, அதாவது இறைவன் நிலையறிந்த அம்மையமாதல், அதாவது அந்த இயக்கத்தோடு சிவத்தோட இயக்கத்தோடு இயக்கமாகிற முழு நிலை, அது வந்து பூரண நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த பூரண நிலைய இந்த சரியை கிரியை யோகம் முறையில விக்கிரக வழிபாட்டு முறையில நீங்க பின்பற்றி வந்தா அதுல வந்து உங்களுக்கு சில சித்திகள் கிடைக்கும். ஏக தேசத்துல சில சித்திகள் கிடைக்கிறது போல அற்ப சித்திகள் கிடைக்கும். அதுல நிறைய ஆன்மாக்கள் என்ன பண்ணிடுதுன்னா அதுலயே உய்த்து போயிடுது, அதுலயே தொய்ந்து போயிடுது. அதுல அகங்காரம் உண்டாயிருது, ஆணவ மலம் கலந்துருது. அதுல அது இல்லாம முழுமையான ஞானத்தை பெறுவதற்கு நாம இந்த படிமுறைகளையே பின்பற்றி வந்து வாழ்ந்தாலும் கூட சரியை கிரியை யோக ஞான முறையில சிலை வழிபாட்டு முறையில பக்தி நெறியிலையும் நாம சாஸ்திரங்கள் அடிப்படையில வந்து பூஜை புனஸ்காரம் செய்யறதும் வேத ஆகமத்தின் அடிப்படையில நாம முறைகளை வந்து இறைவனுக்கு வந்து நீங்க சாஸ்திரத்தின் அடிப்படையும் வேதாகமத்தின் அடிப்படையும் நீங்க வந்து பின்பற்றி வந்தாலும் பூரண நிலையை பெறுவதற்கு இந்த மனித தேகம் வந்து ஆயுள் பத்தாது. இந்த மனித தேகம் கிடைக்கிறதே அரிது, லேசு. அதனாலதான் கடவுள் வந்து என்ன சொல்லிட்டாரு? நூல் அனைத்தும் சாலமென அறிக. எல்லாமே மாயையினுடைய பந்தம். ஏன் மாயையினுடைய பந்தம்ங்கிறாங்கன்னா பூரணத்தோட பூரணமா பெறுவதுதான் நிலையான நித்திய நிலை. அதுவே சத்தியமான உண்மையான திரு அருள் நிலை. அந்த நிலைய இதுவரைக்கும் யாரும் பெறல. அதனாலதான் வள்ளலாரை என் குலத்து முதல் மகனே அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் என்ன தெளிவாட புரிஞ்சுக்கணும்னா சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது நீங்க இதுக்கு முன்னாடி வந்த மறைகள் எல்லாம் சொல்றது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேத ஆகமங்கள் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா உலகத்துக்கும் இறைவன் ஒருவனே, எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒருவரே, சிவமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. அதனால அந்த ஆண்டவருடைய பூரண அருளை பெறுவது ஒரே வழிதாங்க ஐயா, வேற வழி இல்லை. புலை தவிர்த்து கொலை புலை தவிர்த்து நன்னெறியில ஒழுக்க நெறியில உணவு நெறியில வழிபாட்டு நெறியில எல்லா உயிர்களிடத்திலும் உண்மை அன்பும் தயவும், இறைவனிடத்தில் உண்மை அன்பும் உயிர்களிடத்தில் தயவும் கருணையோட நாம இருந்து வாழ்க்கையில நல்ல ஒழுக்கத்தோட வாழ்வோமானால் நல் உயர்வை பெறுவது சத்தியம். இறைவன் தன்மை அறிந்து அம்மையமாதல். அதனாலதான் இறைவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவருடைய அருள் எப்படிப்பட்டது அப்படின்னு விசாரம் செய்து தங்களுடைய அந்த சிற்றறிவை சிறுகுணங்களை நீக்கிக்கோங்க. ஆன்மாவினுடைய ஞான விருத்தி ஆன்மாவுடைய தரத்தை உயர்த்திக்கோங்க, ஞான விருத்தியை செய்துக்கோங்க அப்படின்னு தெளிவுபட சொல்றாரு. அதனால இன்னும் வடலூர் செல்லாத இருக்கக்கூடிய இந்த கடவுள் வழிபாட்டு முறையில எந்த மத தேசத்தினார் இருந்தாலும் சிவனடியார்களா இருந்தாலும் வடலூர் முதல்ல சென்று வாருங்கள். ஒரு எல்லாமல்ல ஆண்டவர் வருவிக்க உற்று முத்தேக சித்தி பெற்று அங்க உண்மையான தத்துவங்களை கடந்த சிவத்தினுடைய உண்மையினுடைய அருள் தன்மையும் விளக்கத்தையும் வள்ளலார் அவர்கள் சத்திய ஞான சபையில விளக்கியிருக்காரு.
தர்மசாலை தொடங்கியிருக்காரு. மேட்டுக்குப்பத்துல தன்னுடைய தேகத்தை சிவமோடு சிவமாக இந்த பிரபஞ்ச பேருடலாக ஆக்கியிருக்காரு. நித்திய உடலாக்கியிருக்காரு. சத்திய உடலாக்கியிருக்கிறாரு. பூரணமாயிருக்காருங்கய்யா. இறைவனோடு இறைவனும் வள்ளலாரும் இப்ப வேறு இல்லை. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய நிகழ்வு, பெரிய அதிசயம்னு சொல்லலாம். இது மகா அதிசயம் ஐயா. இந்த இடத்துக்கு உலகத்தவர்கள் எல்லாரும் வரணும். அதுவும் தமிழ்நாட்டுல பிறந்தவர்கள், எந்த சிவன் வழிபாடு, நிறைய யோக ஞான சாதனங்களை பின்பற்றி இருக்கக்கூடிய நிறைய குருமார்களை பின்பற்றி வழிபட்டுட்டு வரக்கூடியவங்க, அதாவது ஜீவசமாதி அடைந்தவர்கள், சித்தர்களுடைய வழிபாட்டு முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இப்போது தற்காலத்துல வாழ்ந்து அவங்கெல்லாம் குருவா ஏற்று அதை பின்பற்றி வாழக்கூடிய அடியவர்களும் சொல்றேன், அடியார்களையும் சொல்றேன். தயவு செய்து நீங்கெல்லாம் வடலூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்களுடைய ஆணவத்தை, அகங்காரத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, வள்ளலார் ஏதோ 10ஓடு 11ஆ வந்தவர்ன்னு நீங்க நினைக்காம, அவரை உண்மை நமக்கு சகோதரத்துவ உறவு, உண்மையை உரைக்க வந்தவர் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து ஒரு உத்தம குருயா. இப்ப வாழ்ற வாழ்க்கையில எத்தனையோ பேரை குருவா ஏத்துக்கிறீங்க. அதாவது அவங்க இப்ப இந்த தேகத்துல உயிரோடு வாழும்போதே நிறைய அடியார்கள் அவங்கள குருவா ஏற்று பின்பற்றிட்டு போறாங்க. அவங்க சொல்ற உபதேசங்களை பின்பற்றிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்தவர்களையும் அடியவர்கள், அடியார்கள் நிறைய வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஐயா, உலகத்துல நடக்காத விஷயத்த நடத்தி இவ்வளவு பெரிய முழுமையான ஞானத்தை இந்த திருவருட்பாவுல இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முழு உருவமானது இந்த கழுத்தோட, இந்த தலை இல்லாம கழுத்தோட இருந்தா இது முழுமையான உருவமா சொல்லுங்க? அப்படிதான் இதுக்கு முன்னாடி வந்த வேத மறைகள், சமயங்கள் எல்லாமே முழு வடிவத்தை, முழு நித்திய சத்தியத்தை, முழு அருள்நிலையை விளக்காம அவங்க கண்டத்தோட கழுத்தோட நின்றுச்சு. சமயங்கள் எல்லாமே கழுத்தோட நின்றுச்சு அப்படிங்கிறத இந்த உடல் வைத்து ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துறாரு. இன்னும் எப்படித்தான் சொன்னா புரியும்? அப்படிப்பட்ட இடத்துக்கு இன்னும் போகாதவர்கள் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள்னு சொல்றாங்க. எத்தனை பேர் வடலூருக்கு வராங்கன்னு பாருங்களேன். அதனால சாதாரண உலகத்தவர்கள் சிறு தெய்வ வழிபாட்டுல இருக்கிறவங்க கூட வடலூருக்கு ஒரு முறையாவது வந்திருக்காங்க. ஆனா இந்த சிவனடியார்கள்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கங்களை பின்பற்றி இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை நிறைய பார்த்துட்டு வந்த வகையில என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அகங்காரம் இருக்கு. எப்படி சொல்றது? எல்லா அகங்காரத்தையும், ஆணவத்தையும், ஆணவ மலத்தையும் நீக்கிறது எல்லாம் வல்ல ஆண்டவர் சிவம். எல்லாம் வல்ல ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த இடத்துல நம்ம சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் 2 கலந்து விட்டார். அதனால எந்த ஆன்மாவா இருந்தாலும் அந்த ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை நீக்குபவர் மகாகுரு சிதம்பரம் ராமலிங்க சாமிகள், திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். அதனால அவரை வேற யாரோ நினைச்சு நீங்க அவரையும் 10ஓட 11ஆ வச்சுக்கிட்டு நீங்க காலத்தை வீணடிக்காதீங்க, மனித பிறப்பை வீணடிக்காதீங்க. அதையும் தாண்டி சிவனடியார்கள்னு சொல்லிட்டு இந்த சரியை கிரியை யோக முறைகளை பின்பற்றவங்கள்ல உணவு நெறியே சரியா பின்பற்றது இல்ல. ஏன்னா அதுல உணவு நெறிய பத்தின ஒரு விளக்கமான விஷயத்தையும் சொல்லல. அதனால அவங்கெல்லாம் எதை வேணா சாப்பிடுறாங்க. மாமிசத்தை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லாம் எப்படி வேணா சாப்பிடுறாங்க. அதனால அந்த தேகம் நஷ்டமாகுது. அதையும் தாண்டி சிவனடியார்களா இருக்கக்கூடியவங்க, அதாவது சமய நெறிகள்லையும், மதத்திலையும், புராண இதிகாசங்களையும், ஆகம வேதம் முறைப்படி வாழ்றவங்க எல்லாம் இந்த மூலிகையை சாப்பிட்றதில்ல. வள்ளலார் வந்ததுக்கு பிறகுதான் ஞான மூலிகையை முழுமையா வெளிப்படையா இது இன்னதுதான்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் அன்னைக்கு பரிபாஷையில குழுவு குறியா சொன்னாங்க. அதனால அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. வெளிப்படையாவே இதுதான்னு சொல்லி அதை எப்படியெல்லாம் நீங்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது மாயை மாயையினுடைய பந்தத்தை அறுக்குங்கய்யா. அதனால நிறைய நம்மளுடைய அஞ்ஞான இருள் திரையெல்லாம் விலகிறது இந்த மூலிகை, இடைவிடாத விசாரம், நல் ஒழுக்கம். இவ்வளவு பெரிய ஒழுக்கத்தையும் மூலிகையும் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த சிவனடியார்கள்லாம் இந்த மாதிரி மூலிகையெல்லாம் சாப்பிடாதவங்க என்னதான் பண்ணாலும் ஒரு நிலைக்கு மேல அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய ஞானமும் அதுக்கு மேல கடக்காதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக தான் மூலிகையை மட்டும் நமக்கு கொடுக்காம ஒழுக்கத்தையும் கொடுத்து, ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு விளக்கத்தை கொடுத்து, ஆண்டவரை எப்படி தொழணும், நினைந்து உருகணும், இறைவனுடைய அருளை எப்படி பெறணும்னு ஒரு முழு நிலையை ஆண்டவரே உண்மையை வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரு. ஆனாலும் இன்னும் நிறைய ஆணவ மலம் உள்ள ஆன்மாக்கள் ஆன்மீக பாதையில் வாழ்ந்து இருந்தாலும் கூட இன்னமும் உண்மையை தெரிஞ்சிக்காம இன்னமும் இதே தமிழ்நாட்டுல ஏகதேசத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அதனால அவங்களுக்கெல்லாம் உண்மையான அனுபவம், உண்மை ஞானம், உண்மை கடவுளுடைய உண்மை தன்மை வெளிப்படுத்தி விட்டார். அதை வந்து நீங்க உணர்ந்து தெளிந்து தெளிவு பெற்று இன்புற்று வாழணும்னு நான் பிரார்த்தனை வைக்கிறேன் மனமுருகி. அடுத்த தோத்திர பாடல்கள்ல நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். சிற்பதமும் தற்பதமும் பொற்பதத்தே காட்டும் சிவபதமே ஆனந்த தேம்பாகின் பதமே சொற்பதங்கள் கடந்ததன்றி முப்பதமும் கடந்தே துரிய பதமும் கடந்த பெரிய தனிப்பொருளே நற்பதம் என் முடிசூட்டி கற்பதெல்லாம் கணத்தே நான் அறிந்து தானாக நல்கிய என் குருவே பற்பதத் தலைவரெல்லாம் போற்ற மணிமன்றில் பயிலும் நடத்தரசே என் பாடல் அணிந்தருளே. ஆதியிலே என்னை ஆண்ட அறிவகத்தே அமர்ந்த அப்பா என் அன்பே என் ஆருயிரே அமுதே வீதியிலே விளையாடி திரிந்த பிள்ளை பருவம் மிகப்பெரிய பருவம் என வியந்தருளி அருளாம் சோதியிலே விளைவுருவச் செய்தினிய மொழிமாலை தொடுத்திடன் செய்தணிந்து கொண்ட துறையே சிற்பொதுவாம் நீதியிலே நிறைந்த நடத்தரசே இன்றடியேன் நிகழ்த்திய சொன்மாலையும் நீ திகழ்த்தி அணிந்தருளே. மக்களோட மக்களா வாழ்ந்து அவர் வந்து அனுபவத்தை தன்னுடைய உடல்ல அனுபவத்தையும் பகிர்ந்து அவர் உண்மையா சத்தியமா உத்தமமா வாழ்ந்து நித்தியமா எங்கும் நிறைந்து சிவ அனுபவமா இருக்காரு வள்ளலார் அவர்கள். அப்ப நம்ம விரைந்து உண்மை அனுபவத்தை பெறணும். நான்முகர் நல் உருத்திரர் நாரணர் இந்திரர்கள் நவில் அருகள் புத்தர் முதல் மத தலைவர்கள் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனபோனபடியே தேன் முகந்து உண்டவர் எனவே விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டமென அருட்பெரும் ஜோதியினால் தான் மிக கண்டறிக என சாற்றிய சர்க்குருவே சபையில் நடந்தரசே என் சாற்றும் அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. நான்முகர் நல் உருத்திரர்கள் நாரணர் இந்திரர், அதாவது இந்திரர் நாரணர் உருத்திரர் அருகர் நவில் அருகர் புத்தர் முதல் மத தலைவர் எல்லாம் புத்தர் முதல் மத தலைவர் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம்போனபடியே தேன்முகத்து உண்டவர் எனவே, அதாவது தேன் முகந்து தேனை வந்து சாப்பிடல தேனை மூந்து பார்த்தவங்க தேன்முகத்து உண்டவர் எனவே விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டம், அவங்க உண்மையான விளையாட்டை விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டம் என அருட்பெரும் ஜோதியினால் தான் மிக கண்டறிக என சாற்றிய சர்க்குருவே சபையில் நடந்தரசே என் சாற்றும் அணிந்தருளே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நாரணர் உருத்திரர் இந்திரர் அருகர் இவங்க புத்தர் முதல் மத தலைவர் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, மதம் கடந்த விஷயம்தான் சமயம் கடந்ததுதான் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம். வள்ளலார் தெளிவா சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற மார்க்கங்கள்ல வந்து இந்த சுத்த சன்மார்க்கம் விளங்குறதுக்கு முன்னாடி கடவுளை ஒரு ஏகதேசத்துல சொல்லியிருக்குமே ஆனால் தத்துவங்களா உண்மை கடவுளா வந்து சொல்லியிருக்குமே ஆனால் அது வந்து சமய நெறியில தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது மதங்களை கடந்தது சமயத்தை கடந்தது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம். உலகத்தில் உள்ள எல்லா மத சமய மார்க்கத்துக்கும் பொதுவானது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம். அதுல என்ன சொல்லுவாருன்னா, சுத்த சன்மார்க்கம் வந்து சமயத்தினுடைய சொரூப ரூப எல்லை எங்கு முடிகின்றதோ அங்குதான் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் தொடங்குது அப்படின்னு சொல்றாரு. அது கண்டத்தில் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது இந்த மனித உடலில் உலகத்திலையும் அதுக்கு வந்து உண்மையை சொல்றாரு. அண்டத்திலையும் பிண்டத்திலையும் உண்மையை சொல்றாரு. சுத்த சன்மார்க்கம் விளங்குவது கண்டத்திற்கு மேல் கழுத்திற்கு மேல் மட்டும்தான் சுத்த சன்மார்க்கம்னு சொல்லுவாரு. சுத்த சன்மார்க்கத்தினுடைய அந்த வழிபாட்டு முறை வந்து என்னன்னா 13ஆம் நிலை, 13ஆம் படி தான் வந்து தொடக்கமே 13ஆம் படி. அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம்னு மொத்தம் 16 படிகள்ல சரியை கிரியை யோக ஞான முறைகளை எல்லாம் கடந்து 12வது படியை கடந்து 13ஆம் படி தான் சமரச சுத்த சன்மார்க்கம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் படியே 13ஆம் படி. அதனாலதான் வந்து வள்ளலார் அவர்கள் வந்து அங்க கோயிலா வடிவமைக்காம விக்கிரக வழிபாடா இல்லாம 13ஆம் படியில உண்மை ஆண்டவருடைய அருள் பூரண அந்த சிவ அனுபவத்தை அந்த தரிசனத்தை வந்து அங்க ஜோதி தரிசனமா வந்து வள்ளலார் அவர்களே வந்து இறைவனுடைய திருவருளால தோற்றுவித்து தைப்பூச நன்னாள் அன்று அன்னைக்கு வள்ளலார் அவர்களே வந்து சபைக்கு வந்து நிறைய விதிமுறைகளை இட்டு தொடங்கி வச்சாரு ஜோதி தரிசனத்தை.
அதனால வந்து 13ஆம் படி தான் வந்து சமரச சுத்த சன்மார்க்கம். அது என்ன 13ஆம் படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிறதுல இந்த 4ல சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அடுத்து வந்து கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அடுத்து ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அதனால வந்து இந்த சமயத்தினுடைய கடவுள விக்கிரக வழிபாட்ட நீங்க வேத ஆகம முறைப்படி நீங்க தோத்திரம் செய்தும் நீங்க முறைப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்து என்னாகுது, சமயத்தினுடைய எல்லை எதுவரை செல்கின்றது என்றால் 12வது நிலை. அதாவது யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானத்தோட முடிஞ்சிருது. அதுக்கு மேல்நிலை சமயத்துல இல்லைன்னு தெளிவுபட சொல்லிட்டாரு. அதுக்கு மேல்நிலை பூரண சிவானுபவத்தை பெற முடியாதுன்ட்டார். அவர் அதுக்கு மேலேயும் அப்பாலையும் இருக்காரு அப்படிங்கிறாரு. அதனாலதான் சிவத்துடைய தன்மையை எவராலும் உணர முடியாதுன்னு காலங்காலமா சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவர்களெல்லாம் யாரும் பெறாததுனால அந்த உண்மையை அப்படி சொன்னாங்க. வள்ளலார் வந்து அந்த நிலையை பெற்றாரு. வள்ளலார் பெற்றார்னா ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்திய தருணம் இதுதான் பூமிக்கு. இந்த காலம் அல்ல, எந்த காலத்துக்கு முன்னாடி, இதுக்கு காலத்துக்கு முன்னாடி உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த வள்ளலாரை வந்து இந்த யுகத்துல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சமயம் தான் ஒரு உச்சத்துல இருந்தது. அந்த சமயம் வந்து யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானத்தோட நிறைவாகி நின்றிருந்தது. ஆண்டவர் வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய உண்மையை மறைத்து வைத்த உண்மையை எல்லாமல்ல சிவம், எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உண்மையை சொல்லணும்னே வருவிக்க உற்று உண்மையை சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நமக்கு விவாதங்களோ, நமக்கு தேவையில்லாத போட்டிகளோ இதெல்லாம் தேவையில்லைங்க ஐயா. ஆண்டவர் மறைத்ததை ஆண்டவரே உண்மையை வெளிப்படுத்திட்டாரு. நமக்கு என்ன, ஆன்மாக்களுக்கு என்ன, இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு மறைத்து வைத்ததை வெளிப்படுத்தினது ஆண்டவர் தான், மறைத்து வைத்தது ஆண்டவர் தான். இதுல நமக்கு என்ன முரண்பாடுகள் இருக்கு? அதனால சமயத்துல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மையை விரைந்து பெற்று நீங்க எல்லாம் வந்து குருவருளும் திருவருளும் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழணுங்க ஐயா. சன்மார்க்கத்தினுடைய அனுபவம் என்பது கண்டத்திற்கு ஜீவ சமாதி பழக்கம் எல்லாம் கூடாது. அதனாலதான் தெளிவா சொல்லியிருக்காரு. சகஜ பழக்கமே சன்மார்க்கம். அதாவது முத்தேக சித்தி, சாகா தலை, வேகா கால், போகா புனல். அதனால சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் இதெல்லாம் பெறணும்னா முத்தேக சித்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ இறைவனோடு இறைவனாகவே ஆகக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல 150 வருஷத்துல எல்லாம் வந்து இன்னும் ஏன் பெறலைங்கிற கேள்வி எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி யாரும் அந்த நிலைக்கு இன்னும் தகுதி பெறல. நிலைக்கு போனா கடவுள் கண்டிப்பா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்கிறது தான் சத்தியமான உண்மை. அன்பு உள்ளங்களே, இதுவரைக்கும் நாம திருவருட்பாவில் வள்ளலார் அருளிய எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த யுகத்துக்கு வந்து இதுவரை சமய நூல்களில், சமய மறைநூல்களில் உண்மை எட்டியது யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் வரை தான் இருந்ததுங்க ஐயா. அதனால ஆண்டவர் மறைத்ததும் அவர் தான், அந்த உண்மையை வெளிப்படுத்தியதும் அவர் தாங்க ஐயா. அதனால யாரும் வந்து நம்ம இந்த சமயம் இனிமேலும் மதம் அப்படிங்கிறத விட்டுட்டு இறைவன் உண்மையை வெளிப்படுத்தி விட்டார். அப்போ சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தில் உண்மை நிலை என்ன, உண்மை அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நன்கு உணர்ந்து கற்றறிந்து அந்த வாழ்க்கையை கடைபிடித்து எல்லா ஆன்மாக்களும் வந்து இறைவனுடைய பூரண அருளை பெற்று இன்புற்று வாழ்வோமாக. ராமலிங்க சுவாமிகள் எல்லாமல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுத்த திருவருட்பாவில் இன்னும் நிறைய தோத்திர பாடல்களில் அற்புதமான விளக்கங்களை கொடுத்துருக்காரு. அதை நான் உங்களுக்கு நேரடியாகவே வாசித்து அடியனுக்கு தெரிந்த விளக்கத்தையும் உங்களுக்கான விளக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வந்து சுய விசாரம் செய்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். மீண்டும் அடுத்த சிறந்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்து நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. திருச்சிற்றம்பலம்.